ராம் ராம். கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருக்குமே இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கும். அப்படி என்ன அதிர்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னாக்கா, முதல்ல நான் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை தான் காட்டுறேன், அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது பாருங்க, ரிப்பனாக இருக்குது துணி. இதெல்லாம் என்னன்னு தெரியுறதா? தெரியலன்னா நான் தான் சொல்கிறேன். ஆண்கள் கட்டிக்கிற மேல் வஸ்திரம், இடுப்பில் கட்டிக்கிற வஸ்திரம், இந்த மாதிரி வஸ்திரத்தினுடைய பார்டர், இந்த வஸ்திரத்தினுடைய பார்டர், அதனுடைய வேஷ்டியோட ஓரத்தை தான் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கான். சரி, அதுக்கு என்ன இதில் என்ன பெரிய அதிர்ச்சிகரமாக இருக்குது? இதில் என்ன பெரிய ஷாக்கிங் இருக்குது? ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அவள் கட் பண்ணியிருக்கா. அந்த கரை வேஷ்டியில் முதல்ல அந்த வேஷ்டியை பயன்படுத்தும் போது யார் பயன்படுத்துகிறாளோ அவள் செய்கிற முதல் வேலை இந்த கரையை கட் பண்ணிவிட்டு அந்த வஸ்திரங்களை அவள் சூடான அண்டா குண்டா பாத்திரங்களை இறக்கிறதுக்கு இந்த வஸ்திரங்களை பயன்படுத்துகிறான். சரி, இதை கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதில் என்ன பெரிய ஷாக்கிங் இருக்குன்னு நீங்கள் நினைக்கல இல்லையோ? அதை கட் பண்ணாமல் அப்படியே அந்த வஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டியது தானே. இந்த வஸ்திரத்தை அப்படியே எடுத்து அண்டாவை இறக்கிறதுக்கு, சூடான அண்டாவை பாத்திரங்களை சாம்பார் ரசம் வைக்கும்போது நம்ம ஆற்றுல வந்து கிடிக்க யூஸ் பண்ணுறோம். பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறது, ஒரு கல்யாணம், ஒரு பார்ட்டி, ஏதோ ஒரு இடத்துல 100 பேருக்கு சமைக்கிறா, 50 பேருக்கு சமைக்கிறா, 500 பேருக்கு சமைக்கிறானா அதுக்கு இந்த சாக்கு இருக்குல்ல, சாக்கு பை, கோணி ஒன்று அந்த சணல கயிறால் நெய்யப்பட்ட அந்த சாக்கு பையை வச்சு இறக்குவா. இல்லைன்னா கடைகள் அதுக்கிட்ட காடா துணி, நல்லா கனமான துணியெல்லாம் விற்பான். அதை வாங்கி கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எதுக்கு இந்த வஸ்திரங்களை அவள் வந்து உபயோகப்படுத்தணும்? சரி, யூஸ் பண்ணட்டும். அதுக்கு எதுக்காக இந்த மாதிரி ரிப்பனாக கட் பண்ணணும்? அது எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு வந்தோன்னு வராதுமா ஒரு துணியை எடுத்துன்னு வரா, எங்கேருந்தோ ஒரு வேஷ்டியை, ஒரு வஸ்திரம் எங்கேருந்து கொண்டு வரான்னு தெரியல. முதல் காரியமாக அதை கட் பண்ணிவிட்டு தூக்கி எழுதிடுறான். இது எனக்கு ரொம்ப நாளாக ஷாக்கிங்காகவே இருந்தது. இன்றைக்கி தேதி 16 தேதி. ஒரு 15 நாளாக எனக்கு இது புரியவே இல்லை. அப்பப்போ ஒரு 4 நாளுக்கு ஒரு வாட்டி, 5 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வஸ்திரத்தை கொண்டு வருவா, இப்படி கட் பண்ணுவா. இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா? 2-3 வஸ்திரத்தை கொண்டு வரா, இப்படி கட் பண்ணுறா, அதை தூக்கி போட்டு ஏன் அப்படியே யூஸ் பண்ணா என்னன்னு புரியல. அப்புறம் தான் போக போக புரிய ஆரம்பிச்சு. ஒரு நாளைக்கு இந்த வேதாத்தியாயனம் பண்ணுற பையன் ஸ்நானம் பண்ணிவிட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கொடியில் காய போட்டிருக்கான். இந்த மாதிரி கொடியில் காய போட்டிருக்கான். காய போட்ட வஸ்திரம் அவன் கண்ணு முன்னாடியே கிடுக்கிடுன்னு அந்த இடத்துல பணிபுரிகிற ஒருவர் அதை களவாடிட்டு போகிறார். இவன் உடனே பின்னாடியே ஓடி எங்கிட்ட வரான். நான் கடந்த 5 மாதமாக அங்கே அந்த குழந்தைகள் எல்லாம் கவனிச்சுக்கிற வார்டனாக இருக்கேன். அதனால் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், மாமா அந்த வேஷ்டி என்னோடது, அவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. நான் உடனே அவர் பேர் சொல்லி அழைச்சி, எதுக்கு இது அவரோட தான், எதாவது எடுத்துன்னு வரல, எடுத்துன்னு வந்தா என்ன அப்படி கூலாக கேட்குறாரு. இல்லை அவரோடதுங்கிறான். அதே அதை போப்பா, நிறைய தேவைப்பட்ட வேஷ்டிலாம் அவளுக்குன்னா கொடுக்கறதுக்குன்னா ஒரு கும்பல் இருக்குது, நிறைய வஸ்திரங்கள்லாம் பூச்சி குத்தா இருக்கா, இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா ஏன் அதில் நீங்கள் எடுத்துக்கூடாதா? சரி, அதை வந்ததுமே முதல்ல சமையக்கட்டுக்குள்ளே வந்தோன்னா, கிச்சனில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு அவள் செய்கிற முதல் வேலை இந்த கரையெல்லாம் அவள் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறான். இந்த பையன் வந்து என்னுடைய வேஷ்டியை எடுத்து போகிறான்னு சொல்லவும், இதை கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கூலாக இந்த மாதிரி கரைகளெல்லாம் அவள் கட் பண்ணுறதையும் பார்த்த உடனே தான் எனக்கு ஆரம்ப காலத்தில், அதாவது 4 மாதம் 5 மாதத்துக்கு முன்னாடி இங்கே நான் வார்டனாக பணிபுரிய வந்தபோது குழந்தைகள்லாம் என்கிட்ட அடிக்கடி என்னுடைய மேல் வஸ்திரம் காணும், இடுப்பில் கட்டிக்கிற வஸ்திரம் காணும், கொடியில் உடத்தின வேஷ்டியை காணும், துண்டை காணும்னு சொல்கிறான். அப்போ வந்து சரி, இவருடைய வேஷ்டியை இன்னொரு பையன் கட்டிருக்கானா, இந்த குழந்தையோட வேஷ்டியை இன்னொரு வித்தியார்த்தி கட்டிருக்கானா, அந்த வித்தியார்த்தியோட வேஷ்டியை இந்த வித்தியார்த்தி கட்டிருக்கானான்னு பார்த்தா யாருமே கட்டிக்கல. ஒருத்தரோட வேஷ்டியை இன்னொருத்தரை கட்டிக்கலைங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் எப்படி காணாமல் போடுறதுன்னு தெரியாமையே ரொம்ப நாளாக மர்மமாக இருந்தது. அதுக்கான விட இப்போ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு, அண்டா குண்டா பாத்திரத்தில் சாம்பார் ரசம் சாதம் வைக்கும்போது அதை இறக்கிறதுக்கு அந்த சணலால் ஆன சாக்கு பையை யூஸ் பண்ணுவா. அப்படி இல்லைன்னா கடைகளில் கனமான காடா துணி விற்கிறது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ செலவாகிட்டு இருக்கு இந்த இடத்துல, சமைக்கிற இடத்துல வித்தியார்த்திகளுக்காக சமைக்கிறான், எவ்வளவோ செலவாக. அதில் இதுக்கு ஒரு காடா துணி தனியாக வாங்கிக்க முடியாதா? இத்தனைக்கும் மளிகை சாமான்லாம் என்ன வாங்கினாலும் அதுக்கு அத்தனைக்கும் அவர் தான் வந்து இன்சார்ஜ்.
ஏன் இவ்வளோ வாங்கினா அவளை கேட்க போகிறதும் இல்லை, பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறா. வேதாத்தியானம் எல்லாரும் பிராமணனாக்கா ஒவ்வொருத்தரும் வேதாத்தியானம் பண்ணணும், வேதம் தழைக்கணும்னு ஒரு மனுஷன் பாவம் இந்த பாடசாலையை அவரை நிர்வகித்து ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அவர் பணத்தால் கஷ்டப்படலாம், வேதாத்தியானம் தழைக்க அரும்பாடுபடுறார். அவருக்கு ஏதோ நல்ல வசதி இருக்குது, அதனால் அவர் பாடசாலை நடத்துகிறார். ஆனால் பாடசாலை நடத்துகிற குழந்தைகளுடைய வஸ்திரங்களை அவளுக்கே தெரியாமல் களவாடிட்டு இந்த மாதிரி அந்த யாருடைய வஸ்திரத்தை எடுத்தோன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அந்த வஸ்திரத்தினுடைய கரைகளெல்லாம் கட் பண்ணி உண்டாவெல்லாம் இறக்கிறதுக்கு, சூடான பாத்திரங்களெல்லாம் இறக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வித்தியார்த்திகளுடைய வஸ்திரங்களை எடுக்கிறது சரியான எனக்கு தெரியல. அதுக்குன்னே நிறைய துணிகள்லாம் விற்கிறான் கடைகளில், அதை வாங்கி பயன்படுத்தலாமே. அதை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் பாவமாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. அதுக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. இதை நான் உரியவாழ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினா என்ன ஆகும்னா சுற்றி எல்லாரையும் பகைச்சிக்கணும். கடைசியில் உண்மையாக நேர்மையாக உழைக்கிற ஆளுக்கெல்லாம் கெட்ட பேர் வரும். அங்கே எத்தனையோ ஊழல் நடக்குது. அதை ஒன்றா நானும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினாலும் ஏழைன்னு சொல்லி அம்பலத்தில் ஏறாதுங்கிற மாதிரி அங்கே சில பேர் பவர்ஃபுல்லாக இருக்கான். அதனால் அது மேலிடத்துல செல்லுபடி ஆகாது. ஏதோ இப்படி ஒரு ஷாக்கிங் இந்த மாதிரி நடக்குது. இது மாதிரி எத்தனை இடங்களில் நடக்கிறதோ எனக்கு தெரியல. ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதான் உங்களோட சேர்ந்து பகிர்ந்துட்டேன். மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியமும் சரி, தவறான காரியங்களுக்கும் சரி, அங்கே ஒருத்தன் பகவான் சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கான கூலி கிடைக்கிற நாளில் கிடைக்கிற வேலைக்கு கிடைக்கும். வேறு என்ன சொல்ல முடியும்? ராம் ராம்.